உலகத்தோட மிகவும் அசிங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லிதான் இவங்களை ஒரு ஸ்டேஜ் ஷோல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவங்க யாருன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். 365 days ஷார்ட் ஸ்டோரிஸ்ல இன்னைக்கு டே 4. ஒரு அமெரிக்கன் ஃப்ரீக் ஷோல உலகத்தோட மிகவும் அசிங்கமான பொண்ணுன்னு சொல்லி இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆனா ஆடியன்ஸ்ல இருந்த யாருக்குமே தெரியாது மேரி ஆன் பீவன் ஃப்ரம் இங்கிலாந்து ஒரு சந்தோஷமான மனைவியாகவும் தாயாகவும் இருந்தவங்க. அவங்களோட சின்ன வயசுல அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க. அத பல பேர் அவங்களுக்கு காம்ப்ளிமெண்டாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போன அந்த ஒரு நொடியே மாறிடுச்சு. கையில 4 குழந்தைங்களோட தனியா நின்னாங்க மேரி. அந்த டைம் மேரி ஒரு ரேரான டிசீஸான ஆக்ரோமெகலியில பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட முகத்தோற்றமே மாறிடுச்சு. அவங்களோட பசங்களை காப்பாத்த எல்லா வேலைக்கும் போறாங்க மேரி. ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு நிலைக்கல. சுத்தி இருக்கிற எல்லாருமே அவங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு லண்டன்ல நடக்கிற ஒரு கான்டெஸ்ட் பத்தி தெரிய வருது. அது என்னன்னா உலகத்தோட அக்லியஸ்ட் உமன் யாருன்னு ஒரு போட்டி. எல்லா அவமானத்தையும் தாண்டி எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அந்த போட்டியில போய் கலந்துக்கிறாங்க மேரி. அந்த போட்டியிலையும் வின் பண்றாங்க. அதுல அவங்களுக்கு கிடைச்ச பே செக்ல அவங்க குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கிறாங்க. அவங்கள நல்லாவும் பாத்துக்க முடியுது. அதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவங்க அந்த ஃப்ரீக் ஷோல பயணிச்சாங்க. இது எல்லாமே அவங்க பசங்களுக்காக தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த ஸ்டேஜ்ல நின்று ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வர விமர்சனத்தையும் தாண்டி வாழ்க்கையில ஜெயிச்சாங்க மேரி. அங்க இருந்த எல்லாருக்கும் இவங்க தான் அக்லியஸ்ட் உமன் ஞாபகம் இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மேரி உலகத்தோட அழகான பொண்ணாகவும் மிக சிறந்த தாயாகவும் இருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ தொடர்ந்து இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.